திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆமாங்க, அசுரரை வென்ற இடம், தேவரை காத்த இடம். இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது? கடற்கரையில 7 அடி ஆழத்திற்கு பள்ளம். கடல் அரிப்புனால கடற்கரையில மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு இருக்கிறது. கடற்கரை மெல்ல மெல்ல சுருங்கி கொண்டே வருகிறது. திருச்செந்தூர் திருக்கோவிலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அமளி நகர் பகுதியில புதிதாக இப்ப தூண்டில் வளைவு கடற்கரைக்குள்ள கல்லெல்லாம் போட்டு தூண்டில் வளைவு அமைச்சிருக்காங்க. இந்த தூண்டில் வளைவு அமைச்சதுனால இந்த கடல் அரிப்பு அதிகமாகி பெரிய அளவுல கடந்த சில மாதங்களாக பெரிய அளவுல பள்ளம் ஏற்பட்டு இருக்கிறது. கடற்கரையில இப்ப யாருமே அந்த பகுதியில யாருமே அனுமதிக்க முடியாம பேரிகார்டு போட்டு அடைச்சாச்சு. இது பெரிய கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இன்னும் 10-15 வருடங்கள்ல நம்முடைய திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. கோவிலே கூட காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் இந்த நிலை நீடித்துன்னு சொன்னா. கோவில் இல்லைன்னா நம்ம யாருக்கு எங்க பாத யாத்திரை போவோம்? எங்க போய் சூரசம்ஹாரம் பார்ப்போம்? யோசிச்சு பாருங்க. அப்ப கோவிலை காக்க வேண்டியதும், திருச்செந்தூர் கடற்கரையை காப்பாற்ற வேண்டியதும், திருச்செந்தூர் நகரை காப்பாற்ற வேண்டியதும் ஒவ்வொரு முருக பக்தர்களுடைய, ஒவ்வொரு இந்துக்களினுடைய கடமை. இதை நாம விட்டோம்னு சொன்னா நிச்சயமாக திருச்செந்தூர் அழியக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அப்படிதான் அழிஞ்சு போகுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம படிச்சிருக்கோம், வரலாற்றுல படிச்சிருக்கோம். குமரி கண்டம்னு இருந்தது, இன்னைக்கு குமரி கண்டமே காணாம போயிடுச்சு அப்படிங்கிற, கடல் கொண்டது அப்படிங்கிறாங்க. அப்ப கடல் நிலப்பரப்பை கொள்வதுங்கிறது புதிதல்ல, இது தொன்று தொட்டு நடக்கக்கூடியது. அந்த நிலைமை திருச்செந்தூருக்கு வராம தடுக்கணும்னா இது அரசாங்கம் தான் தடுக்க முடியும். ஆனா தடுக்க வேண்டிய அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த திருச்செந்தூரினுடைய கடற்கரையில கடல் அரிப்பு இருக்குன்னு சொல்லி கடந்த பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி மாதம் 17/2/2024 இந்த கடல் அரிப்பை தடுக்கணும்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து, நாம திருச்செந்தூர் கோயில்ல 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா உண்டியல் போடுதோமா இல்லையா? அந்த உண்டியல் பணத்துல இருந்து இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து 19.80 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி இந்த கடல் அரிப்பை தடுக்கணும்னு திட்டம் போட்டு நிதி ஒதுக்கியாச்சு கோயிலினுடைய பணத்துல இருந்து. இன்னைக்கு அந்த நிதி ஒதுக்கி 1 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆக போகுது. என்ன கடல் அரிப்பை தடுத்தாங்க? கடல் அரிப்பு கடந்த 4 மாதமாக 3 மாதமாக அதிகரித்து கொண்டுதான் இருக்கிற கடல் அரிப்பு தடுக்கப்படல. அப்ப இந்த 19.80 கோடி ரூபாய் எங்க போச்சு? அது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தான் தெரியும். சரி, அதை விடுங்க. இப்ப இனியாவது இந்த கடற்கரையை காப்பாற்ற வேண்டியது, கோவிலை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இதற்காகத்தான் இந்து முன்னணி வரக்கூடிய 17ஆம் தேதி 17/1/2025 ஜனவரி 17ஆம் தேதி, நீங்க பார்க்கறத பொறுத்து இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் கடற்கரையில மாலை 4 மணிக்கு இந்து முன்னணி சார்பா அனைத்து இந்துக்களும் ஒன்று திரட்டி முருகப்பெருமான இடத்துல பிரார்த்தனை பண்றோம். பிரார்த்தனை பண்றா இது நடந்துருமா அப்படின்னா, பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. திருச்செந்தூர் முருகப்பெருமானும் அதைத்தான் எதிர்பார்க்கலாம். நம்ம கோயிலுக்கு பிரச்சனைனா யார் எந்தெந்த பக்தர்கள்லாம் வந்து நிக்கிறான் அப்படின்னு சோதிக்கிறான். நாம ஒன்று கூடி பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை செய்வது இறைவன் நிறைவேற்றுவாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இறைவன் எப்படி எந்த வகையில் நிறைவேற்றுவான்னா, அரசாங்கத்தினுடைய கவனத்தை திருப்பணும். நாம ஆயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்யும் போது அரசாங்கம் இந்த பிரச்சனையிலே கவனம் கொடுக்கும். இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் எல்லாம் முறையாக பயன்படுத்தப்படும். திருச்செந்தூரினுடைய கடற்கரை பாதுகாக்கப்படும், கோவில் பாதுகாக்கப்படும். அது நம்முடைய கைகளிலே இருக்கிறது. நாம் ஒன்று சேர்ந்து நின்று பிரார்த்தனை செய்வோம். திருச்செந்தூர் கோவிலை காக்க முன்னெடுப்போம். திருச்செந்தூர் கடற்கரையும் திருச்செந்தூர் நகரத்தையும் காக்க முன்னெடுப்போம். எம்பெருமான் நமக்கு துணை நிற்பார். நன்றி, வணக்கம்.